ஒரு காலத்தில் இப்போ நானெல்லாம் இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் விஜயனுடைய அரசியல் புரிதலுங்கிறது அதிகபட்சம் தினத்தந்தி பேப்பரில் கிடைக்கிற அந்த ஃபீட்பேக் மட்டும்தான் இருக்கும்னு நான் நினச்சேன், நம்பினேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அரசியலை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உதாரணத்துக்கு பாருங்க, முதலமைச்சர் அவர் என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு பேசுனது, சினிமா டயலாக் இல்லாமல் நீங்கள் என்ன சிலப்பதிகாரத்துல இருந்தால் எடுத்துகிட்டு வந்தீங்கலாம் கேட்டார்ல, அது ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவை மட்டும் இல்லை, அது ரொம்ப வந்து ஒரு புரிதலோடு பேசிய விஷயம் தான். அது இல்லாமல் வள்ளுவர் கோட்டம் குறித்து பேசியதும் சரி. வள்ளுவர் கோட்டம் எப்பயுமே பார்த்தா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மொத்தமாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடமா வந்து வள்ளுவர் கோட்டம் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைப்பது, புதுப்பிப்பது, அங்கே பல்வேறு விழாக்களை நடத்துவது அப்படின்ட்டு இவங்க வந்து கூடுதல் அக்கறையும் கவனமும் செலுத்துவாங்க. அப்படித்தான் இந்த ஆட்சி காலத்திலும் வள்ளுவர் கோட்டத்துக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ அங்கே வந்து ஒரு அரங்கமெல்லாம் அமைத்து பல்வேறு விழாக்கள் நடக்குது. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.